வீடியோவில் தசரத மகாராஜா ராமன் பிரிஞ்ச துக்கம் தாங்க முடியாம இறந்து போனதை பத்தி பார்த்தோம். இப்போ அயோத்தியில ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவருது. அது என்ன அசாதாரணமான சூழ்நிலை? சாதாரணமா ஒரு அரசர் இறந்துட்டார்னா உடனே இன்னொருத்தரை அரசராக அறிவிப்பாங்க. முடிச்சு விட்டுறது அதுக்கப்புறம் அறிவிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல மன்னராட்சி இருக்கக்கூடிய அந்த காலத்துல நாட்டுல அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அரசர் இல்லைன்னா அங்க ஜனங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொலை கொள்ளை எல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும், பயம் இல்லாமல் நடக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்காது. அதற்காக உடனடியாக ஒரு அரசரை அறிவிச்சிடுவாங்க. இப்போ அயோத்தியில தசரதனுக்கு அடுத்தபடி அரசராக வரக்கூடியது ராமன். அதுதான் இயற்கையான முறை. வழி வழி வந்த பாரம்பரிய முறையில தந்தைக்கு பிறகு மகன், மூத்த மகன் அரசனாவான். இப்போ ராமன் காட்டுக்கு போயிட்டார். மூத்த மகனுக்கு அடுத்தது இரண்டாம் மகன் பரதன். பரதனும் அங்க இல்ல, அவன் கேக்கைய நாட்டுக்கு அவனுடைய மாமா வீட்டுக்கு போயிருக்கான். லக்ஷ்மணன் ராமனோட காட்டுக்கு போயிட்டான், அடுத்த வாரிசு. அதற்கு அடுத்த வாரிசான சத்ருகன் பரதனோட கேக்கைய நாட்டில் இருக்கான். இப்போ அடுத்த அரசரை அறிவிப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கு. யார் அரசர்னே சொல்ல முடியல. அதை தவிர எப்படி இருந்தாலும் பரதனுக்கு சத்ருகன் ரெண்டு பேருக்கும் தந்தை இறந்த செய்தியை சொல்லணும் இல்லையா? இப்போ வசிஷ்டர் அமைச்சர்கள் எல்லாம் மீட் பண்றாங்க, எல்லாரும் ஒன்று கூடி பேசுறாங்க. அப்போ இப்ப நம்ம பரதனுக்கு சொல்லி அனுப்புவோம், ஆனால் உண்மையை சொல்லி பரதனை வர வைக்க கூடாது. ஏனென்றால் உண்மையை சொன்னா நிறைய கலவரம் வரும். அதனால இப்போ அதை பண்ணாம பரதனால அதை தாங்கவும் முடியாது. அதனால இப்போ போய் பரதன் கிட்ட தூதுவர்களை அனுப்பி அமைச்சர்களும் ரிஷிகளும் உன்னை உடனடியாக அழைத்து கொண்டு கையோடு அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லணும் அப்படின்னு தூதுவர்களுக்கு ஆணையிட்டார். அதை தவிர தசரதன் இறந்ததை பற்றியோ ராமலட்சுமண சீதை காட்டுக்கு போனது பற்றியோ சொல்லவே கூடாது. என்ன கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, உங்களை உடனடியாக கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதுதான் உங்க மெசேஜ் அப்படின்னு சொல்லி தூதர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். அவங்க குதிரையில நான் ஸ்டாப்பா பயணம் பண்றாங்க. ஏன்னா கேக்கை நாடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதாவது பஞ்சாப் தாண்டி கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கிட்ட வந்துடும். அந்த தூரத்துல இருக்கிறதுனால அவங்க இடைவிடாம டிராவல் பண்றாங்க. வழியில குதிரைக்காக கொஞ்சம் நிறுத்தி அதை ஆசுவாசப்படுத்தி உணவு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பிரயாணத்தை தொடர்றாங்க. அங்க போய் பரதனை மீட் பண்ற. பரதனுக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு துக்ககரமான ஒரு அன்பிளசன்ட் கனவு ஒன்று வருது. அதுக்கு அது எப்படி அதுக்கு விளக்கம் எடுத்துக்கிறதுன்னு அவனுக்கு புரியல, மனசு குழப்பத்தில் இருக்கார். அந்த நேரத்தில் அயோத்தியிலிருந்து செய்தி வருது, தூதுவன் வரார். ரிஷிகள் எல்லாம் சந்தேகம் வராமல் இருக்கும் பொருட்டு நிறைய பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்த தூதுவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு. பரதன் என்ன கேட்டாலும் அவனுக்கு இந்த ஒரு பதில் தான் கிடைக்கிறது. உடனே கேக்கை நாட்டு அரசன் கைகேயியோட சகோதரன் என்ன பண்ற, நிறைய பரிசு பொருட்களை தசரதனுக்கு அனுப்பிச்சு பரதனையும் சத்ருக்கனையும் தேர்ல அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த ரதத்துல அவங்க கேக்கை நாட்டிலிருந்து அயோத்திக்கு வராங்க. கிட்டத்தட்ட 8 நாள் ஆகதான் அந்த பிரயாணத்துக்கு. பரதன் அயோத்தியில என்டர் பண்றான். அயோத்திக்குள்ள பிரவேசிக்கும் போது அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்ன இது, எப்போதுமே மக்கள் சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பாங்க, என்னமோ தப்பா தெரியுது, எல்லாரும் என்னை பார்த்து தலை குளிச்சுட்டு போறாங்களே, எப்போ ஆரவாரமா கையை சேர்ப்பாங்க, இல்லை ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே போறான். போய் தன்னுடைய தந்தையுடைய அரண்மனை வாசல்ல ரதத்தை நிறுத்தி ரதத்துல இருந்து இறங்கி உள்ள போறான். தந்தையை காணும். முனிவர்கள் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. அதனால உள்ள போனா அப்பாவை காணும். சரி, அம்மாவுடைய அரண்மனையில் இருப்பான்னு சொல்லி கைகேயியுடைய அரண்மனைக்கு போறார்.
அங்க போனதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் அவருக்கு தெரியும். கைகேயி பரதர்கிட்ட தசரதன் எப்படி செத்து போனார் அப்படின்னு சொல்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.